அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். உண்மையான பக்தி மார்க்கம், இறை வழிபாடு நமக்கு எல்லா நற்பலன்களையும் கொடுக்கும். இவ்வளவுதான் நம்ம நேரம் கெட்டிருந்தா கூட தெய்வத்திடம் சரணடையும் போது, அவனுக்கு தொண்டு செய்யும் போது நம்மை எல்லா விதமான துன்பங்களில் இருந்தும் நீக்கி கொண்டு வர அதனுடைய அருள் நமக்கு துணை செய்யும். ஆனால் இன்னைக்கு பக்தி என்பது வளர்ந்துருக்குதுன்னா இல்லை சார், இல்லை. கோயிலில் இவ்வளோ கூட்டங்கள் வருதோ ஒழிஞ்சு நானும் பார்க்குறேன். ஒரே குப்பை கூலம், தீர்த்தம் ஊற்றிப்பாங்க காவடிக்கு. அப்படியே எல்லாம் அந்த மழைக்காயத்துலேருந்து அப்படியே கோயிலுக்குள்ளே போட்டுட்டு, கோயில் எப்படி போனால் என்ன, கோயில் என்னான என்ன, அப்படியே போட்டுட்டு அப்படியே தீர்த்தம் ஊற்றிட்டு போகிற இருக்கிறது. இது வந்து பக்தியே அல்ல. பக்தி என்பது இறைவன் மேல் காட்டக்கூடிய அன்பு. அதுபோல தான் எங்கேயே களவெடுத்து சம்பாரித்து பொய் சொல்லி அதில் சாமிக்கு ஒன்று அபிஷேகம் பண்ணிட்டா உடனே வந்து ஒரு இது பண்ணிட்டா உடனே வந்து அது சரியாயிருமா? ஆகாது. நம்ம அப்புறம் இன்னொரு குரூப்பு, கோயிலுக்கு இத்தனை கூட்டம் வருது, எல்லாத்து கையிலும் பார்த்தா தீபெண்ணெய், தீபத்துக்கு போடுற எண்ணெய், தீபெண்ணெய்னு இப்போ கடையில் விடுறான். இந்த தீபெண்ணெயை பயன்படுத்துறது மகா பாவம். தீபங்கிறது என்ன நினச்சிட்டிங்க? பஞ்சபூதத்தின் தத்துவம், சுவாமிக்கு கொடுக்குற உணவு. அதில் இருக்கிற அக்னி சூடு இருக்கே, அது சுவாமிக்கு உணவு. அந்த எண்ணெய் தான் சுவாமிக்கு உணவு, தேவர்களுக்கு. அப்போது சுத்தமான எண்ணெய்களை பயன்படுத்தணும். நம்ம சமையலுக்கு நம்ம வீட்டில் பயன்படுத்துறதை விட சுத்தமாக இருக்கணும். சும்மா தெய்வெண்ணெய் வாங்கி நாமளும் ஒரு தெய்வத்தை போட்டு 5 தெய்வம் புடைச்சினார் ஜோசியர், 9 தெய்வம் புடைச்சினார் போட்டு ஒரு பிரச்சனையும் தெரியாது. பாவம் தான் வரும். தெளிவாக சொல்கிற, பாவம் தான் வரும். இன்னும் பாவம் தான் வாங்கிக்குவீங்க. அப்போ சுத்தமான எண்ணெய் பயன்படுத்துங்க. தயவு செஞ்சு உங்களெல்லாம் கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன். நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கட்டி அமைத்து வச்ச கோயில்கள் என்பது நமக்கு கிடைச்ச வரப்பிரசாதம். அதை காப்பாற்றுங்க. அதுக்கு நல்வழியில் அந்த நம்மகிட்ட இருக்கிற உயர்ந்த பொருளாக கொடுங்க. கோயிலை தூய்மையாக வச்சுக்கோங்க. கோயிலுக்கு போகிறீங்களா, ஒரு குப்பை கிடக்குதா, சுத்தப்படுத்திட்டு வாங்க. அதுதாங்க உழவார பணி. உழவாரம் உங்கள் வாழ்க்கையிலே உயர்ந்த பணி என்னென்னா, இறைவனுக்கு செய்கிறது உழவாரம். கோயிலை சுத்தப்படுத்துதல், தூய்மையாக வைத்துக் கொள்ளுதல், கோயிலை தூய்மைப்படுத்துகிற பணி. உழவார பணி செய்தால் மரணம் வருகின்ற நிலை ஜாதகத்தில் இருந்தால் கூட அந்த நிலை மாறும். இப்படி கை வலிக்க கோயிலை தேய்ச்சி கழுவினா அதாங்க இந்த என்ன சொல்கிறது, கால்களால் சொல்கிறாருல்லவா, இந்த உடம்பு உறுப்புகள் அத்தனை சொல்வார். இதையெல்லாம் கொடுத்தது எதற்காக? இறைவனுக்கு தொண்டு செய்வதற்காக. அப்போ உழவார பணி அவ்வளவு சிறந்தது, உங்களை உயர்வுக்கு கொண்டு போகும். இந்த மாதிரி பணிகள், அது மட்டுமல்ல அன்பு, அது மட்டுமல்ல நமக்கு இருக்கிறதுலே உயர்ந்த பொருளை இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறது. இதுதான் தொண்டு மொத்தத்தில்.